இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா தானியத்தையும் வந்து மொளக்கட்டி, அதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லா பயிர் ஐட்டமே வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்ல என்னென்ன இருக்கோ அத வந்து எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொளக்கட்டுன வந்து ஒரு 3 டேஸ்க்கு வந்து எவ்வளோ குரோத் இருக்கு அப்படிங்கிறத வந்து காட்டியிருக்கிறேன். நான் என்னென்ன பயிர் எடுத்துருக்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொள்ளு, தட்டைப்பயிறு, கருப்பு சுண்டலு, வெள்ளை சுண்டலு, வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி, பாசிப்பயிறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா வந்து ராகி, கம்பு எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ரெட் பீன்ஸு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணா வந்து ஓவர் நைட் வந்து நல்லா ஊற விட்டு எடுத்துக்கோங்க. மார்னிங் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நல்லா ஊறியிருக்கும். அத வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத்த நல்லா தண்ணீல நனைச்சிட்டு, இந்த ஊறின பயரெல்லாம் அதில வந்து போட்டு கட்டி வச்சிங்க அப்படின்னா, நல்லா முளைச்சி வரும். நான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ் வந்து நான் ஆன்லைன்ல தான் வாங்கியிருந்தேன். இது வந்து மொள கட்டுறக்குன்னு சொல்லி பாக்ஸு. இது வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து இதோட லிங்க் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் வந்து மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி சப்பாத்தி மாவில் மிக்ஸ் பண்ணி நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி செய்ய போகிறேன். இல்லை நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து டயட் மெயின்டைன் பண்ணுறவங்க வந்து சாலட் மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் தோசையில் செஞ்சு சாப்பிட்லாம், இட்லியில் செஞ்சு சாப்பிட்லாம். நான் எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கிறேன். கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈஸியாகவே ஹெல்த்தியான சப்பாத்தி வந்து நமக்கு வீட்லேயே வந்து ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா பாப்பா வந்து சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க. லைட்டாக கொஞ்சம் ஜாம் வச்சு கொடுத்தேன் அப்படின்னா பாப்பா சாப்பிட்டுக்குவாங்க. 10 மாதத்தில் இன்னொரு குட்டி பாப்பா இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் தோசை மாவில் வந்து இந்த தானியத்தை எல்லாத்தையும் அரைச்சி இட்லி ஊற்றி பாப்பாவுக்கு வந்து நான் கொடுத்துருவேன். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸஸ், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.